ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதிய வருடத்திலே, இந்த ஜனவரி மாதத்திலே கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக அவர் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வாக்கு தத்தம் எசேக்கியேல் 37:17 விதமாய் சொல்கிறது. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய ஆவியை உங்கள் மேல் வைத்து, அவருடைய ஆவி உங்களை ஆளுகை செய்யும்படியாக, அவருடைய ஆவி உங்களை பாதுகாக்கும்படியாக, அவருடைய ஆவி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை நிறைவாக்கும்படியாக, அவருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உலர்ந்து போயிருக்கிற, செத்து போயிருக்கிற, தோல்வி அடைந்து அவமானப்பட்டு நிந்தை அடைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை அவர் உயிரடைய செய்ய போகிறார். அவர் உயிரடைய செய்ய போகிறார். ஆகவே இந்த நாளிலே உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யணும். ஆண்டவர், இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக, இத்தனை ஆண்டவரே காரியங்கள் நான் செய்து முயற்சி செய்து பார்த்துட்டேன். ஆண்டவர், என்னுடைய சுய பலத்துல, என்னுடைய திறமையில, என்னுடைய ஞானத்துல, என்னுடைய பண பலத்துல, அல்லது ஆண்டவரே என்னுடைய செல்வாக்குல, என்னுடைய நண்பர்களுடைய உதவினால எல்லா காரியங்களையும் நான் முயற்சி பண்ணி பார்த்து விட்டேன். எல்லாவற்றிலும் தோல்வி, எல்லாவற்றிலும் இழப்பு, எல்லாவற்றிலும் அவமானம், எல்லாவற்றிலும் எனக்கு ஆண்டவரே அப்பா சுவாமி இழப்பு தான் ஆண்டவரே என்று சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கையில நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய ஆவியை அனுப்புவார். அவர் தம்முடைய பலத்தை அனுப்புவார். அவர் தம்முடைய ஞானத்தை அனுப்புவார். அவர் தம்முடைய ஒத்தாசையை அனுப்புவார். அவர் உங்களை உயிரடை செய்யும்படியாக, அவர் உங்களை பலப்படுத்தும்படியாக, அவர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக இந்த வருடத்திலே அவர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல, நீங்கள் இருக்க வேண்டிய தேசத்துல, உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை, உயர்வுகளை, என்னென்ன ப்ரொமோஷன்ஸ், என்னென்ன ஆசீர்வாதங்களை, என்னென்ன பிசினஸ்ல ஒரு உயர்வை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய போகிறார். அதை செய்யும் பொழுது அவரே மெய்யான தேவன், அவரே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் இந்த வருடத்திலே அவர் செய்ய போகிறார். அவரே உங்களை உயர்த்த போகிறார். அவரே உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அவரே உங்களை சுகப்படுத்த போகிறார். அவரே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை மூலியமாக, உங்கள் ஒவ்வொருவர் மூலியமாக, உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் தேசத்தாருக்கு, எல்லாருக்கும் உங்களை அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். உங்களை விடுதலையாய், உங்களை வாழும்படியாக, உங்களை ஆசீர்வாதமாய் வாழும்படியாக, அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் செயல்பட போகிறார். ஆகவே இந்த நாள்ல ஒப்பு கொடுங்க. உங்க பலத்துல அல்ல, உங்க திறமையில அல்ல, உங்க பண பலத்துல அல்ல, உங்களுடைய எந்த விதமான காரியத்திலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர் இந்த வருடத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய பலத்தினாலே, பரிசுத்த ஆவியானவனாலே உங்களுக்கு விடுதலை, பரிசுத்த ஆவியானவனாலே எல்லா காரியத்தை நீங்கள் செய்து முடிக்கும்படியாக, வெற்றி சிறக்கும்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த எசேக்கியேல் என்கிற மனுஷனை தேவன், எசேக்கியேலை அவருடைய கரம், கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவனை ஆவிக்குள்ளாக்கி, அவனை பள்ளத்தாக்கண்டையில கொண்டு போய், உலர்ந்த எலும்புகள் அண்டை கொண்டு போய் பாருங்க. அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் கேட்க, இவைகள் உயிரடையுமா? இவர்கள் உயிரடையுமா? இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர் மேல் அவருடைய கரம் அமர்கிறது. உங்களை ஆவிக்குள்ளாக்கி, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களை, பிரச்சனைகளை பார்த்து நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் முறை. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எப்படி இது நடக்கும் ஆண்டவர்? நீதான் அறிவீர் ஆண்டவரே, ஆண்டவர் உமக்கு தான் எல்லாம் தெரியும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க பதில் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த நாள்ல சொல்லுகிறார், எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை, என்னுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தையை நீ உரை.
நான் சொல்லுகிறேன், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமாகிய ஆண்டவருடைய திரு வசனத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் இருதயத்துல அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை உங்களுடைய வாழ்க்கையில, அது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்கள் கணவனுடைய வாழ்க்கையில, உங்கள் மனைவியுடைய வாழ்க்கையில, உங்கள் தொழில்களிலே, உங்கள் வியாபாரங்களிலே, உங்கள் தேசங்களிலே நீங்கள் தீர்க்க தரிசனமாய் உரைக்கும் பொழுது உணர்ந்து போயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும், செற்று கிடக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் உயிர்ப்பிக்க வல்லவர். அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி காற்றை பார்த்து தீர்க்க தரிசனங்கள் உரைத்தான். அந்த காற்று அந்த சரீரத்துக்குள்ள ஊதப்பட்ட பொழுது அது மகா பெரிய சேனையாய் எழும்பி நின்றது. உங்களுடைய வாழ்க்கையும் அதே போல கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும் பொழுது நீங்கள் மகா பெரிய சேனையாய் நீங்கள் கர்த்தருக்காய் எழும்பி நிற்க போறீங்க. உங்கள் குடும்பம் எழும்பி நிற்க போகிறது, உங்க சபை எழும்பி நிற்க போகிறது, உங்கள் ஊழியங்கள் எழும்பி நிற்க போகிறது. ஓ ஹல்லேலூயா! அநேகரை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக கர்த்தரை செய்ய போகிறார். You're going to be the light. You're going to be the salt. Because the Holy Spirit is with you. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை உப்பாய், உங்களை வெளிச்சமாய் இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆகவே என்னோடு கூட சேர்ந்து இந்த சிறிய ஜெபத்தை செய்யுங்கள். உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும், நீர் என் குடும்பத்தை ஆளுகை செய்யும், என் பிள்ளையை ஆளுகை செய்யும், என்னுடைய மகனை ஆளுகை செய்யும், என் வியாபாரங்கள், தொழில்கள், நாங்கள் செய்கிற இந்த ஊழியங்கள் எல்லாவற்றின் மேலேயும் ஆண்டவரே உங்களுடைய ஆளுகை இருக்கணும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, அங்கே சுகம், அங்கே ரட்சிப்பு, அங்கே செழிப்பு, அங்கே எல்லாம் உண்டு. ஆகவே இந்த வார்த்தையின்படி என் ஆவியை உங்கள் மேல் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அன்பின் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய ஆவியை வைப்பதற்காக நன்றி, அவர்களை உயிர்ப்பிப்பதற்காக நன்றி. அவருடைய தோல்விகள், அவருடைய அவமானங்கள், அவருடைய இழப்புகள், அவருடைய வியாதிகள், அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்ல ஆண்டவரே உலர்ந்து போயிருக்கிறதோ அவைகள் மேலுடைய ஆவியை நீர் அனுப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து இருந்து உம்மோடு கூட இணைந்து ஆண்டவரே கர்த்தரோட இசைந்திருக்கிறவன் கர்த்தருடைய ஒரே ஆவியா இருக்கிறான். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்மை போல மாற்றி ஆண்டவரே நீர் ஆண்டவரே சகல அதிகாரத்தோடு, சகல வல்லமையோடு, சகல ஞானத்தோடு நிரம்பி இருக்கிறது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஞானத்தின் ஆவியினால, ஆண்டவரே பலத்தின் ஆவியினால, சத்தியாவியினால ஆண்டவரே அவர்கள் இந்த வருடத்தில் நடத்தப்படுவார்களாக. நன்மையும் கிருபையும் அவர்கள் காணட்டும். இதுவரை இல்லாத ஒரு பெரிய எழுப்புதல் தேசங்கள் மேல, பட்டணங்கள் மேல, ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரின் ஊற்ற போறதுக்காக நன்றி. இதுவரை நாங்கள் பார்த்திராத அதிசயங்கள், அற்புதங்கள் ஒவ்வொருடைய ஊழியர்கள் மேல, ஊழியக்காரர்கள் மேலும் ஆண்டவரே நம்முடைய ஆவியை ஊற்றி நீர் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அதை செய்யும் பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் இதை செய்கிறீர், நீரே கர்த்தர், நீரே மகிமையின் ராஜா என்று நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படி நீ செய்ய போவே. உடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும் இயேசுவின் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை இந்த வருடத்திலே ஆசீர்வதிப்பாராக. God bless you.